ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீலிங் வித் மிக்கடோன சிஸ்டர் இஸ் அ பிரீஸ் எபிசோட் 4 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. நான் அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிச்சு. அந்த ஃபெஸ்டிவலும் சும்மா வேற லெவலில் இருக்கு. அந்த ஃபுட்டெல்லாம் பார்த்து நம்ம நீக்கோ மீவா எல்லாருமே வியந்து போகிறாங்க. இடத்துல கசுகி கிட்ட நிறையவே பொண்ணுங்க ஃபோட்டோலாம் எடுக்கணும், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் அங்கே வராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கா அங்க என்ன பண்ணணும்னே தெரியல. நம்ம யூ என்ன யோசிச்சானா, எல்லாருமே ஒன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸா ஜாலியா என்ஜாய் பண்ண போறாங்க அப்படின்னு யோசிச்சான். ஆனா இங்க என்னன்னா, ஒரு ஆக்டரா இருக்கால, அதனால கூட்டம் அலமோதுது. அந்த இடத்துல இதனால அவன் எடுத்த டிசிஷனுக்காக அங்க முழிக்கிறான். அங்க கசுக்கிய விடாம அவங்க வந்து தொல்லை பண்ணிக்கினே இருக்காங்க. ஒரு சைடு நம்ம கசுக்கிக்கு இந்த மாதிரி கூட்டம்னா ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல ஒரு பொண்ணு சொல்றான், அவ ஹார்ட்னு ஒத்துக்கிறேன், ஆனா ஒரு பொண்ணுப்பா. இப்படி இருக்கும் போது இவங்களுக்கு என்னதான் அவன் மேல தெரியுதோ. இந்த இடத்துல இப்படி சொல்லிட்டு போகும்போது சிறப்பா வந்துக்குமா, கசுக்கி தான் பிடிக்கவே செய்யறான். அங்க பிடிக்கும் போது ஏதோ பிரின்ஸ் வந்து பிரின்சஸை பிடிச்சா எப்படி ஃபீலிங் வரும், இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் வரும். அந்த பொண்ணையே மயங்கி போயிடறான். இந்த இடத்துல நம்ம கசுக்கியும் சொல்றான், உனக்கு அடிபட்டிருக்கா, நம்ம வேற எங்கேயாச்சும் போலாமா. பின்னாடியே நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், அவளோட பாப்புலாரிட்டி ரொம்ப அதிகமா இருக்கனால நான் வந்து அவளோட கண்ணுக்கு தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். இடத்துல அந்த பொண்ணை ஒப்படைச்சிட்டு அவ போக ஆரம்பிக்கிறான். போகும்போதே கசுக்கியை யாரோ ஒருத்தங்க இழுக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அட புது பையா, நீ வந்து என்ன பண்ணிருக்க, அட உங்களுக்காக தான் நான் இங்க வந்ததே, என்ஜாய் பண்ணுங்க. நீ என்ன யோசிக்கிற, இந்த ஃபுட்டை வச்சு என்ன மயக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறியோ, ஆனா வாய்ப்பே இல்ல. இடத்துல நம்ம யூ பேண்டேஜையும் உங்க கொண்டு வந்திருக்கான். எனக்கு தெரியும் ஒரு விதமா நந்திங்க உங்களோட கால ஏதோ ஒன்று ஆயிருக்கு. அது கண்டிப்பா அந்த சாண்டலோட விளைவாதான் இருக்கும். இடத்துல காலை இழுத்து அவன் பாக்குறான், பயங்கரமா ஒரு மாதிரி சவந்து போயிருக்கு. இந்த மாதிரி நிலையில நீங்க அந்த பொண்ணை வேற தூக்கின்னு போனீங்களா, வேணும்ட்டே அவன் ஆக்ட் பண்ணி எல்லாம் கட்டுறான். என்ன நம்புறேன்னா, என்னோட காலுக்கு அடிபட்டிருக்கு, யார்கிட்டயாச்சும் பேண்டேஜ் இருக்கா, அங்க இப்படி எல்லாம் ஆளு ஆக்ட் பண்ணி காட்டுறான். ஆமா, நீங்க எதுக்கு ஹெல்ப்பே கேட்கல, எல்லாரோட கண்ணுக்கும் ஒரு பிரின்ஸ் மாதிரி நான் தெரியறேன், அதனால என்னோட ஹெல்ப் வந்து மத்தவங்களுக்கு தான் தேவை, எனக்கு மத்தவங்களோட ஹெல்ப் வேணாம். ஆனா நம்ம ஹீரோ வந்து புரிய வைக்கிறான், என்னதான் ஒரு பிரின்ஸா இருந்தாலும் அவங்களுக்கும் உதவி தேவைப்படும், அவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்கு ஒரு பிரின்சஸா இருக்கிறதுக்கு. அதாவது நம்ம கசுக்கியை தான் இவன் இப்படி மீன் பண்ணி சொல்றான். அங்க இதை கேட்டோன்னே ஒத்துக்க அங்க அப்படியே பேண்டேஜையும் போட்டு விடுறான். சீன்ல அங்க பயங்கரமா ஒரு கேம் அவங்க விளாடுறாங்க. இடத்துல நம்ம நீக்கவும் அடிக்கடி ட்ரை பண்றா, ஆனா தோத்து போறதுதான் மிச்சமே. ஆமா, என்ன அது, என்ன ஒரு வித்தியாசமான மாஸ்க் அதுவா, இப்படி இருக்கும்போது அவளுக்கும் யாராலையுமே ரெகக்னைஸ் பண்ண முடியாதுல, அதனால தான் நான் இப்படி பண்ணிருக்கேனே. கசுக்கி உண்மையை சொன்னா, நீ இந்த மாதிரி மாஸ்கே போடலாம், நான் இப்படி இருக்கும்போது ஸ்மைல் பண்ணின்னு இருக்கிற மாதிரி இருக்கு, ஏன்னா எங்க கூட எப்பயுமே இருக்கும்போது ஒரு மாதிரி உருணும் உம்முனும் இருக்க நீ, அதனால அப்படி சொல்றா. அங்க இவங்க கேமையும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அடிக்கடி அங்க தோத்து போறான், நீக்கவும் ட்ரை பண்றா, அவளும் அங்க தோத்து போறதுதான் மிச்சம். ஆமா, எதுக்கு இங்க மாட்டவே மாட்டாம பின்ன அதுக்கெல்லாம் திறமையணும், முக்கியமா நீங்க எல்லாம் லூசரா இருக்கீங்க. இப்படி இவங்க சண்டை போட அங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இந்த இடத்துலயும் இவங்க திரும்ப போட்டி போடுறாங்களா, அதனால யூ அவங்க 3 பேர் அப்படியே விட்டு போறான், இங்கேயாச்சும் ஃபன் அனுபவிப்பாங்க சொல்லி. இதுக்கப்புறம் ஆளு ஒரு எத்துக்கு வரான். அங்கதான் ஒரு காம்படிஷனும் நடக்குது. ஒரு கோல்டன் கார்டியனோட ஸ்டாச்சு இருக்கு, அதை வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா. என்ன பண்ணுனா, அங்க ஒரு ஷெயின் தெரியும், போட்டோஸ் மாதிரி இருக்கிற இந்த ஷேப் மேல யாரு ஏறி அந்த பக்கம் போறாங்களோ அவங்களால இதோட போட்டோ வச்சுக்க முடியும். வால் பேப்பரா வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட லக் அது இன்னமும் அதிகரிக்கும். நீங்க எவ்வளவு வேணாலும் ட்ரை பண்ணலாம். அந்த இடத்துல அந்த கேம் ஆரம்பிக்குது. சைடு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், முன்னாடி அவங்க 3 பேரும் ஜெயிச்சிருப்பாங்க, அந்த சீனை இப்படியாச்சும் ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். இந்த இடத்துல எத்தனையோ பேர் ட்ரை பண்றாங்க, ஆனா யாராலையுமே முடியல. ஆமா, கடந்த 10 வருஷத்துல யாருமே இங்க ஜெயிக்கவும் இல்ல. அந்த 3 பொண்ணுங்க அற்புதமா ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி திறமையோட ஜெயிக்கவும் செஞ்சாங்க. அந்த இடத்துல நம்ம யூவோட டர்ன் ஆகுது. யூவும் குதிக்கிறான், நான் கடைசியில விழுந்து வரதான் மிச்சம். எத்தனையோ வாட்டி அவன் ட்ரை பண்றான், அங்க நிறைய வாட்டி கீழே விழுந்ததுல அவனோட சட்டெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப அழுக்காயுது. மத்தவங்களும் சொல்றாங்க, இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா, நான் வந்து போறேன். நம்ம யூ கிட்டயே சொல்றாங்க, வேணா நீயும் ட்ரை பண்ணாத, ஏன்னா மடியா இருக்கு, இப்படி பார்த்தாலும் நீயும் கீழே தான் விழப்போற. அங்க வேற யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ தான் அங்க திரும்பவும் வரான். திரும்பவும் ட்ரை பண்றான். அங்க எல்லாருமே போயிடறாங்க. ஹீரோவும் அங்க விழுந்து தான் வாடுறான். அவங்களுக்கே நம்ம ஹீரோ நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால யூ கிட்ட அவங்க சொல்றாங்க, தம்பி நீ வந்து ட்ரை பண்ண வேணாம், ரொம்ப ரெயினா இருக்கு, போட்டோ எடுத்துட்டு போறியாப்பா. ஆனா அதுக்கு வந்து அவன் ஒத்துக்கல. ஏன்னா போன வாட்டி 3 பேரும் அப்சர்வேஷனோடையும் உங்களோட ஸ்கில்ல வச்சு திறமையோட அங்க போனாங்க. அதே மாதிரி நம்மளும் எப்படியாச்சும் பண்ணி அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணணும். அதுக்காக அதே மாதிரி அவன் பண்ண ஆரம்பிக்க ஃபைனலா அந்த இடத்தையும் அடையிறான். நீ ஃபைனலா அந்த இடத்த அடைஞ்சிட்ட போல, போட்டோ எடுக்கிறியா, இல்ல ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து 3 பேரை கொண்டு வரணும். இதுக்காக அங்க போறான். அந்த இடமே ஒரே ரெயினா இருந்துச்சுல, அதனால ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த மாதிரி எல்லாருமே சேஃபா வீட்டுக்கு போங்க, என்னால இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். யாருமே இல்லன்னு தெரிஞ்சோனே அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். என் மழை வர பெய்யுது, கண்டிப்பா அவங்க பிஞ்சு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாமே என்னோட தப்பு தான், ஏன்னா என்னால அவங்க பிஞ்சுட்டாங்க. நேத்து என்கிட்ட கத்துனாங்க, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு மேட்ச் இருக்கு, நான் ஆக்டிங்க்கு போகணும்னு, நான் கேட்கல, எல்லாமே என்னோட தப்பு தான். நான் ஒரு ஸ்டேஞ்சரா அவங்கள ஒண்ணு சேர்க்கலான்னு வந்தேன். முக்கியமா அவங்களோட வீட்டுல நான் புகுந்து இருக்கேன். இப்படி இருக்கும் போது பெருசா என்னால என்ன பண்ண முடியும். இடத்துல இப்படி ஆளு யோசிக்கும் போதே அவங்க 3 பேருமே வந்து கேக்குறாங்க, ஆமா என்ன ஆச்சு,
ரே உன் மேல சேரா இருக்க. அம்மா நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க? என்னை விட்டு நீங்க போலியா? அதுக்கு நீ இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நாங்க ஒன்னும் அந்த அளவுக்கு இதயமே இல்லாதவங்க இல்ல. அங்க அம்பல்லா வாங்கலான்னு போனோம். அங்க வந்து 3 தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் அவங்க வித்துட்டாங்க. அதனால என் கூட அம்பல்லாவை ஷேர் பண்றியா அப்படின்னு ஒரே டைம்ல 3 பேருமே சொல்லுவாங்களா? ஹீரோக்கு புரியல. என்ன சொன்னீங்க? 3 பேருமே சொன்னனால எனக்கு புரியல. அதனால திரும்ப அவங்க சண்டே ஆகுது. ஆமா நான் சொல்லும் போது ஏன்டி நீ சொன்ன? ஹீரோவும் சிரிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க குளிக்கும் போதே ரொம்ப வியர்டா இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் 3 பேருமே ஒன்னாங்க குளிக்கிறாங்க. இப்பதான் அங்க என்ன ஆச்சு நம்மளுக்கு காட்டுறாங்க. இடத்துல அவங்களுக்கு என்ன பண்ணவும் தெரியல. இதுக்காக அவங்க ராக் பேப்பர் சீசர் விளையாடுறாங்க. அதுல நம்ம நீக்கோ தான் ஷேர் பண்ற மாதிரி இருக்கு. நீக்கோக்கும் ரொம்ப வியர்டா இருக்கும். வெறுமா அவங்க வாக்கிங் ஒண்டி தான் போறாங்க. ஆனா அப்படி இருக்கும் போது ஏன் தெரியல அவளோட இதயம் பயங்கரமா துடிக்குது. வேற தனக்கு ஓனா எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவளுக்கு வருது. தெரியல என்னன்னு தெரியல. நம்ம நீக்கோ ஒரு விதமா பண்ண இருக்கா. அதையே உத்து பார்த்து அம்மிக்கெல்லாம் பாக்குறா. அவங்க 2 பேருக்கு புரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீக்கோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்றா. அவ இப்பதான் ஒரு மெச்சூர்டான உமனா மாறதுக்கு ஆசைப்படுறாளோ இருக்கலாம். ஆனா எந்த விடவும் சிறுசா தான் பாருக்கா அவளுது. இல்ல வெளியில வந்து பார்த்தா நம்ம ஹீரோ இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கான். அம்மா என்னாச்சு குளிக்கலையா நீ? 3 பேருக்கும் நான் புக் பண்ணேன். ஆனா எனக்குன்னு ஒரு ரூமை நான் புக்கே பண்ணல. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஒன்னா இருங்க. இந்த மாதிரி நான் கேஃபேல போய் இருந்துக்கிறேன். அங்க இது கேட்டோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா இவன் ஒரு ஃபெயிலியர்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு ஒரு அல்டிமேட்டான ஃபெயிலியரா இருப்பான்னு அவங்க எதிர்பார்க்கல. அங்க போகும்போதே நம்ம கசுக்கி அங்க தடுக்கிறா. வேணா இரு நீ எங்க கூட இருக்கலாம். சொன்னா நம்ம யூவா அப்படியே விடணும்னு அவங்களுக்கு விருப்பம் இல்ல. போனியே அப்படியே விட முடியாதுல. அந்த மாதிரி தான் இவனையும் அவங்க நினைக்கிறாங்க. நீங்க என்ன இந்த ஃப்ளோரோடைய ஒரு டஸ்ட்ன்னு நினைச்சுக்கோங்க. நான் வந்து எதிர்பார்க்கல நான் இந்த மாதிரி இங்க இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு. அந்த இடத்துல இவங்க போட்டு இருக்க மாதிரி ஏதாச்சும் ட்ரெஸ் இருக்குதானே அவன் கேட்கறதுக்கு போறான். போற வழி முழுக்க கசுக்கியும் ஒரு மாதிரி இப்படிக்கா போக அதிகத்துக்கு தான் இவனும் இப்படிக்கா வரான். அங்க அப்புறம் தான் அவனுக்கு தெரிய வருது இவங்க 3 பேருக்கு தானே ரூமையே புக் பண்ணா. 3 ட்ரெஸ் தான் இவனுக்கு இருக்காது. ஜாப்பனீஸ் ஹோட்டல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ராவா ஒன்று வச்சிருப்பாங்க. அதனால தேடி பாக்குறாங்க. அங்கேயும் இல்ல. ஏன் தெரியல அவங்க 3 பேருக்கும் ஒரு மாதிரியாவது. நம்ம ஹீரோ கிட்ட வர முதலாம் மன்னிச்சிருங்க இந்த ரூம் வந்து 4 பேருக்கு அந்த இல்லன்னு நினைக்கிறேன். மூவ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. மாத்திட்டு வர நாங்க போறோம். ஆனா நம்ம நீக்கோக்கா சொன்னது கரெக்ட் என்பது ஏன்னா ஒரு மாதிரி ஆகுதுல. இது 4 பேருக்கான ரூமே இல்ல. இதனால அந்த ரூமை பத்தி அவங்க குறை சொல்றாங்க. இது நம்ம வீடு மாதிரியே இல்லவே இல்லைன்னு. இடத்துல நம்ம ஹீரோ குளிக்கும் போதே சொல்றான். மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ரூம்ல இல்ல அப்படின்னு நினைச்சுக்கோங்க. என்னதான் சொன்னாலும் நம்ம ஹீரோ வந்து இருக்கிறான்ல. இப்படி அவன் இல்லன்னு நினைக்க முடியும். அதனால அவனை பத்தி தான் அவங்க யோசிக்கிறாங்களே. மணி 12 ஆயிடுது. ஆனா அவங்களுக்கு தூக்கமே வரலையே. எல்லாருமே முழிச்சுன்னு இருக்காங்க. அவங்களோட இதயமோ அப்படி துடிக்குது. உங்களுக்கு ஏன் இப்படி ஆகுதுன்னு புரியல. ஃபீவரும்ல அப்படி இருக்கும் போது ஏன் இப்படி ஆகுது? நம்ம தான் 3 பேருமே அங்க ஒரு விதமா யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கா இதெல்லாம் தெரியாம ஜாலியா அங்க இருக்கான். அவளோட டார்கெட் என்னன்னா எப்படியாச்சும் அவங்க 3 பேரை ஒண்ணு சேர்க்கணும். அதே மாதிரி இன்னைக்கு போட்டோவையும் அவன் எடுத்தான். போட்டோ எடுக்கும் போது அவங்க ஸ்மைலே பண்ணல. அங்க நிக்கவும் சொல்றான். அங்க ஸ்மைல் பண்ற வரைக்கும் இவன் விட மாட்டான்னு நினைக்கிறேன். இடத்துல யூ போகும்போதே தெரியாதனமா தண்ணி எல்லாம் கொட்ட அங்க சிரிப்பாங்க. அது சும்மா வேற லெவல் போட்டோவா அமையுது. அங்க பழைய போட்டோ அவன் தேடுறான். அந்த பழைய போட்டோவை காணும். ஒரு மெசேஜையும் யாரோ ஒருத்தங்க விட்டு போயிருக்காங்க. அந்த போட்டோவோட ஓனர்னா அந்த போட்டோவை எடுத்துட்டேன். கேட்டவனே அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் அது தொலைஞ்சு போகாம யாரோட கைக்கு போகணுமோ அவங்களோட கைக்கே போச்சு. அது வரைக்கும் சந்தோஷம் தான். இடத்துல இதே சந்தோஷத்தோட 2 நிமிஷத்துல அவன் தூங்கிறான். இதை பார்த்து 3 பேருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன இவன் 2 நிமிஷத்துல தூங்கிட்டான்னு. அந்த இடத்துல 3 பேருமே கேக்குறாங்க. ஆமா எதுக்காக நீங்க எல்லாருமே எழுதிருக்கீங்க அதை நான் கேட்கணும். இதனாலேயே அவங்க தூங்குறாங்க. அங்க தூங்கும் போதே கசுக்கியும் கேக்குறான். அந்த பிங்க் கலர் கிமோனோ அதை வந்து நீ எதுக்கு தேர்ந்தெடுத்த? நீ வந்து டாம்பாயா இருக்காததுக்கு முன்னாடி அப்போ அந்த மாதிரி விஷயம் தான் உனக்கு பிடிக்கும். இதுல அவளும் நம்ம கசுக்கிய பத்தி சொல்றா. கசுக்கி வந்து எப்பயுமே ஃபேன்ஸ் போவா. இந்த வாட்டி நம்ம யூ பண்ண வேலையால ஜாலியா நிறைய விஷயத்த அவங்க என்ஜாயும் பண்ணாங்க. இந்த இடத்துல அவங்க பழைய விஷயத்த பத்தி பேசுறாங்க. சின்ன வயசுல மீவா ஷூட்டிங் கேம் விளையாடுவான். அந்த இடத்துல ஜெயிக்கவும் செய்வான். ஆனா உண்மையா சொன்னா அவனும் ஜெயிக்கல. பின்னாடியில இருந்து நம்ம கசுக்கி தான் ஜெயிக்க வச்சிருப்பாளே. அட நீங்க எதுக்கு ஏஞ்சி நீ ஹிஸ்டரி பத்தி எல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் பேசக்கூடாது. சுத்தமா எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒன்னா இருப்பாங்கன்னு. இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில ஏகப்பட்ட வேலைகளும் இப்ப தனித்தனியா இருக்கு. அதனாலயே இவங்க ஒன்னாவும் இருக்குதுல்ல. நம்ம யூ மாதிரி ஒரு ஸ்டேஞ்சரால எங்க எல்லாரையுமே ஒன்னாக்க முடியுது. இதெல்லாம் உனக்கு என்ன கிடைக்குதோ ஏதோ ஒண்ணு பழைய மெமரிஸ்ல பார்த்த மாதிரியே நாங்க திரும்பவும் ஒன்னாயிட்டோம். இந்த மாதிரி அதெல்லாம் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா வரா. இப்பதான் நம்மளுக்கும் தெரியாவது. இந்த போட்டோவை பத்தி நான் சொல்லியிருப்பேன்ல அது மீவாவோட போட்டோ தான். ஒரு 4 to 5 பேர் வந்து கெஸ் பண்ணீங்க. இந்த மாதிரி மீவாவோட போட்டோ தானே. பரவாயில்ல உண்மையிலேயே நீங்க கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்கீங்க. அந்த இடத்துல இதுக்காக அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. இதே மாதிரி தான் ஒருத்தவங்களும் அங்க சந்தோஷமா நம்ம ஹீரோக்காக அங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டிவில பாக்குறான். டிவிலயும் அவங்க 3 பேரை பத்தி தான் வந்து பண்ண விஷயம் அது ஒரு ஹியூஜான சக்சஸா தான் இருக்கு. பண்ண விஷயத்துல எல்லாத்துலயும் அவங்க ஜெயிச்சிட்டாங்களா? அப்படி போயும் இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. இவங்க உண்மையிலேயே ஒரு ப்ரோட்டேஜ் தான்ப்பா இப்படின்னு ஆச்சரியமா வரான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு சீனை காட்டுறாங்க. இடத்துல நம்ம ஹீரோவை அவங்க தேடணும்னு சொல்லி போஸ்ட் போலான்னு அவங்க யோசிக்கிறாங்க. கசுக்கி கிட்ட நிறையவே ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஆனா இங்க இருப்பாங்களான்னு டவுட் தான். அதனால ரெட் கலர் ஹேரோட செகண்ட் இயர் ஒரு மேல் அவனை நீங்க யாராச்சும் பாத்தீங்கன்னா அப்படின்னு ஒரு போஸ்டர் போடலான்னு போறா. நிக்கவும் சொல்றான். இன்னமும் நிறைய டீடைல்ஸ் உன்னால
அவனால ப்ரொவைட் பண்ண முடியாதா? எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும். அவன் மீல் புரோட்டீன் இதெல்லாம் ரொம்பவும் செய்வான். அதே மாதிரி என் மேல ரொம்ப கேடா இருப்பான் மாதிரி ஒருத்தங்களும் சொல்ல அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். அவங்களே இதனால எல்லாம் டிசைட் பண்றாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி முடிஞ்சா ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு போயிட்டு ஹைப் பண்ண ஒரு விஷயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு எல்லாருமே போயிட்டு அந்த ஹைப் அந்த விஷயத்தை ஒண்டி பண்ணுங்க. அது மூலமா நம்ம சேனல் வந்து இன்னமும் ரெக்கமெண்ட் ஆகும். பண்ணிருப்பீங்க நம்புறேன். சோ பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.